சீரியல் ஆக்டரான வெற்றி வசந்த்க்கும் வைஷ்ணவி சுந்தருக்கும் வர நவம்பர் 29ஆம் தேதி மேரேஜ் நடக்க இருக்க நிலையில இப்ப இவங்களோட சங்கீத் ஃபங்க்ஷன் செம கிராண்டா நேத்து நடந்து முடிஞ்சிருக்கு. முன்னதா அக்டோபர் 13ஆம் தேதி தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது. அதை தொடர்ந்து நேத்து நைட்டு இவங்களோட சங்கீத் ஃபங்க்ஷன் செம கிராண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சங்கீத் ஃபங்க்ஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் இல்லாம விஜய் டிவியில் இருக்க நிறைய சீரியல் ஆக்ட்ரஸுமே கலந்துருக்காங்க. ஸ்பெஷலாக பொன்னி சீரியல்ல இருந்து வைஷ்ணவியோட ஃப்ரெண்ட்ஸும், சிறகடிக்க ஆசை சீரியல்ல இருந்து வெற்றி வசந்தோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து செம ஜாலியாக டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணியிருக்காங்க. வைஷ்ணவி சுந்தர், வெற்றி வசந்த் ரெண்டு பேருக்குமே சீரியல் மூலமாக எக்கச்சக்க ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்த நிலையில சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. வெற்றி வசந்த் கிட்ட அந்த பொண்ணு ரொம்ப சோகமாக இருக்கு, சிரிச்ச முகமாகவே இல்லை, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை பண்ணிட்டு வந்தாங்க. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி வைஷ்ணவி சுந்தர் கூட 2 days முன்னாடி ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டில் கூட நிறைய பேர் என்னை பற்றி தப்பான கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னும், நான் சிரிக்காமல் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுட்டு பேசுங்க. வெறும் 5 நிமிஷத்தில் எடுத்த வீடியோ கிடையாது. என்னோட என்கேஜ்மெண்ட் ரொம்ப நேரம் நடந்துச்சு, அதனால் நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், அதனால தான் நான் டல்லாக இருக்கேன். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இங்கே எல்லாருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அது எல்லாத்தையும் பொதுவெளியில் காட்டிக்க முடியாது. எனக்கும் வெற்றி வசந்த்க்கும் சீக்கிரமாக திருமணம் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் எங்களோட திருமணத்தை பற்றி தேவையில்லாத ரூமர்ஸை பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ இவங்களுக்கு வர 29ஆம் தேதி மேரேஜ் நடக்க இருக்கு. மேரேஜ்க்கு முன்னாடி நடக்க இருக்க எல்லா சடங்குகளையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தபடியாக இப்போ இவங்களோட ஹல்தி ஃபங்க்ஷன் அண்ட் மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்க இருக்கு. மேலும் வர நவம்பர் 29ஆம் தேதி இவங்களோட வெட்டிங்கும் நடந்து முடிஞ்சிடும்.